தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் உனக்கு மிகப்பெரிய வரத்தையும் வாக்கையும் கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வரமானதை நீ தவற விட்டு விடாதே. இந்த வரமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறது. அதே போல் தீவிரமாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கஷ்டத்தை தீர்த்து உனக்கு ஒரு நல்வழியை காட்டப் போகிறது. இந்த வரத்தை பெற நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் வாராகி தாயானவள் வரத்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். நான் இந்த வரத்தை பெற்றுக்கொள்வேன். கண்களை மூடி இந்த பதிவினை கேட்டால் என் வாராகி தாயானவள் எனக்கு இந்த வரத்தை கொடுப்பார்கள் என்று உனக்கு பிடித்த விஷயங்களையும் உன்னுடைய கனவுகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை நீ கேட்க துவங்க வேண்டும். அப்படி இந்த வாராகி தாயின் வார்த்தைகளை வரமாக நினைத்து நீ கேட்டால் நீ கேட்கக்கூடிய வரத்தை இந்த வாராகி தாயானவள் உனக்கு அன்பு பரிசாக இந்த தாய் உனக்கு கை நிறைய அள்ள அள்ள குறையாத அளவிற்கு இந்த வாராகி தாயானவள் நான் கொடுக்க போகிறேன். நாள் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த வரத்தால் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீரப்போகிறது. ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அது எல்லாம் அனைத்தும் நடக்க போகிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை அந்த மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும். நீ நினைக்க காரியங்கள் அனைத்துமே நடக்கும். ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமானது உனக்கு உடனுக்குடனே நடக்கும். ஆனால் இப்பொழுது உன் மனநிலையானது கொஞ்சம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கை மாறாதா? என் வாழ்க்கையில் நான் நினைத்த விஷயம் கிடைக்காதா? ஒவ்வொரு தருணமும் நான் ஏமாந்து அதே போல் பல விஷயத்தில் துரோகத்தை அனுபவித்து கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு நல்வாழ்க்கை கிடைக்காதா என்ற மன விரக்தியானது உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறேன். எனக்காக ஒரு காரியத்தையும் உன்னுடைய ஒரு சில விஷயத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் எதிர்மறை எண்ணத்தோடு என் தங்க பிள்ளை சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, எதிரிகளை எப்படி நீ அழிக்கிறாயோ அதே போல்தான் என் தங்க பிள்ளையே உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களையும் நீ அழிக்க வேண்டும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஒவ்வொரு தருணமும் எதிர்மறை எண்ணத்தை நீ அழித்தால்தான் உன் வாழ்க்கையில் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும். எப்படி தெரியுமா? நடக்காது, கிடைக்காது, வராது, போவாது என உன்னுடைய எண்ணமானது அப்படியே அதிகமாகி நீ கேட்டது கிடைத்தாலும் நினைத்தது நடந்தாலும் உன் கண்முன்னே நின்றாலும் அந்த எதிர்மறை எண்ண மாயை உன்னை சூழ்ந்துவிடும், இருளில் மூழ்கிவிடும். உன் வாழ்க்கை இருளில் மூழ்கிவிட்டால் நான் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நீ கேட்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், உன் கண்முன்னே வந்தாலும் தெரியாது. இதனால் தான் இந்த எதிர்மறை எண்ணத்தை உன் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி முதலில் எதிரிகளை அழிப்பது போல் முதலில் இந்த எண்ணத்தை நீ அழிக்க வேண்டும். பிறகு உன்னுடைய எதிரிகளை இந்த வாராகி தாய் நிச்சயமாக உன் கண் முன்னே எப்படி தண்டனைகளை கொடுத்து அழிக்க வேண்டுமோ அழித்து விடுவேன். ஆனால் உன்னுடைய எண்ணத்தை, எதிர்மறை எண்ணத்தை முதலில் நீ சிந்திக்க கூடாது. அதை வேரோடு உன் மனதில் இருந்து பிடுங்கி எறிய வேண்டும், அழித்து விட வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, உன் எதிர்மறை எண்ணத்தை இந்த தாயிற்காக அழிப்பாயா? இந்த தாயிற்காக நீ எதிர்மறை எண்ணத்தை அழித்து விட்டால் உன் எதிரிகளையும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் இந்த நிலைமைக்கு நீ ஆளாகி உன்னை தள்ள வைத்தவர்களையும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களையும் உன்னுடைய துரோகத்தால் வீழ்த்தியவர்களையும் நான் வஞ்சம் செய்து உன் கண் முன்னே வதம் செய்வதையும் அதே போல் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதையும் எவராலுமே நிறுத்தவும் முடியாது, ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என் தங்க பிள்ளையே, என்னை என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? புரிகிறது என்றால் ஆம் தாயே புரிகிறது என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு பிறகு தொடர்வதை கேள். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படிதான் நீ சிந்திக்க வேண்டும். எனக்கு நடக்க போகிறது, எனக்கு கிடைக்க போகிறது, என் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக
லக்ஷ்மி ஸ்வரூபமாக என் வாராகி தாய் வரப்போகிறார்கள் என்று தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் உன் கஷ்டங்கள் என்னவென்று எனக்கு புரிகிறது. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி பல நபர்கள் இருந்தாலும் உனக்கு பாசமாக பேசுவதற்கோ அல்லது நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கோ உறவு கிடையாது. அதனால்தான் நீ என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் இந்த தாயை வணங்கிடலாமா, இந்த தாய் வந்தால் நமக்கு சரியாகிவிடுமா, இந்த தாய் நமக்கு கொடுப்பார்களா என்று எண்ணாமல் இந்த தாய் எனக்கு வந்தால் எனக்கு மாற்றம் நிகழும் என்று உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் அதை முதலில் தெரிந்து கொள். எனக்கு கடுமையான விரதங்களோ கடுமையான பூஜைகளோ அல்லது கடுமையாக நீ ஏதாவது செய்யுமோ அப்படியெல்லாம் கிடையாது. என் தங்க பிள்ளையே, உன் உடலை வருத்திதான் இந்த வாராகி தாய் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். அதே போல் உன் தாய் உன் இல்லத்திற்கு வந்தால் நீ என்ன செய்வாய்? பாசமாக பேசுவாய், பாசமாக உணவளிப்பாய், பாசமாக அனைத்து கஷ்டங்களையும் என்னிடம் மட்டுமே சொல்வாய். வெளிநபரிடம் யாரிடமும் சொல்ல மாட்டாய். ஏனென்றால் அவர்களெல்லாம் நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள், கெடுதல் செய்து விடுவார்கள் என்று உனக்கு தாய் இருந்தால் அவர்களிடம் மட்டும்தானே சொல்வாய். அதை தான் செய்ய சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே. எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து என் புகைப்படமோ சிலையோ வைத்து ஒரே ஒரு மலர், ஒற்றை செம்பருத்தி ஒரே ஒரு மலரை வைத்து எனக்காக உணவுகள், பானகங்கள் அல்லது காய்கறிகள் அல்லது கிழங்கு வகைகள் எனக்கு விருப்பமான இந்த தான் பிடிக்கும். பிறகு என் தங்க பிள்ளையே, உன்னுடைய எந்த ரகசியமாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், இல்லது வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயமாக இருக்கட்டும், கடுகளவு கூட தெரியாத மனிதர்களிடமோ அல்லது புதியதாக வரக்கூடிய நபர்களிடமோ நீ என்னுடைய அனுமதியின்றி சொல்லக்கூடாது என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் உன்னை பாசமாக பேசி பல விஷயத்தில் ஏமாற்றி விட்டார்கள். அதே போல் பலமாக பயன்படுத்தியும் விட்டார்கள். யாராவது கண்ணீர் வடித்து ஒரு ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே நம்புகிறாய். அதனால் உன்னுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு உன்னை பலமாக மற்றவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இனிமேல் இந்த காரியமானது நடக்கக்கூடாது. இந்த ஏமாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றால் இந்த தாய் சொல்வதை நீ அப்படியே செய்தேதான் ஆக வேண்டும், கடைபிடித்தேதான் ஆக வேண்டும். என்ன தெரியுமா? அடுத்தவரிடம் உன்னுடைய உண்மைகளை உடனே சொல்லாதே. அழுது பல விஷயங்களை சொல்லுவார்கள், பல விஷயத்தை செய்கிறேன் என்று பேசுவார்கள், எது வேண்டுமென்றாலும் செய்வார்கள். ஆனால் உன்னுடைய உண்மைகளை ஒரு சில விஷயத்தில் நீ சொல்லிவிட்டால் பிறகு அவர்களுடைய முழு ரூபத்தை நீ பார்ப்பாய். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த கவலையாக இருந்தாலும் இந்த வாராகி தாயிடம் மட்டும் சொல். ஏனென்றால் மனிதர்களிடம் சொல்லினால் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்று இந்த வாராகி தாய்க்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தங்க பிள்ளை என்னை நம்பி முழுவதுமாக சொல்லினால் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு நான் கொடுப்பேன். தீர்வுகள் மட்டுமல்ல, அதை இரட்டிப்பாக ஆக்கி உன் வாழ்க்கையில் இழந்ததை அனைத்தையும் மீண்ட சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஆனால் மற்றவர்களிடம் பேசி மற்றவர்களிடம் நீ ஏமாறுவதை விட இந்த தாயை அன்னையாக நினைத்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, தாயே நான் இதை செய்ய போகிறேன், தாயே எனக்கு அது வேண்டும், தாயே எனக்கு இது வேண்டும், நான் இந்த காரியத்தை எல்லாம் தொடங்க போகிறேன், எனக்கு துணையிருங்கள் என்று என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், வேலை செய்வதாக இருக்கட்டும், எதுவாயினும் உனக்கு துணை இருந்து வழி நடத்துவேன். என்னிடம் சொல்லிவிட்டு செய்தால் உன்னுடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைப்பவர்களை நான் கண்டிப்பாக தவிடுபொடியாக்கி உனக்கு மட்டும் வெற்றிகளை அளிப்பேன். ஏனென்றால் எனக்கு நீ பிடித்தமான தங்க பிள்ளையாவாய் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயிற்காக ஒரு காரியத்தை செய். உன்னை போல ஒரு சில நபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்து விடு. உன் வாழ்க்கையில் மங்களங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் என் தங்க பிள்ளையே. பிள்ளைகளா, சாரி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சாரி எல்லாமே காலியாயிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் கால் பண்றவங்களுக்கு. இன்னைக்கு 3 மணிக்கு தான் வந்தது. ஸோ ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸோ 1399 தான். வரஹியம்மன் காயின் ஃப்ரீ. சரிங்களா? இந்த ஒரு கலரு
பார்த்துக்குங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் வேணும்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் வந்து 1399 மட்டும்தான். சரிங்களா? எப்படி இருக்குது கலர் எல்லாம்? இங்கே பாருங்கள். நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எனக்கு இன்னும் கலர் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து திரும்பவும் நல்ல கலர் சூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பரான கலரு. சாரீ வேர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அம்மாவும் வந்து உங்கள் இல்லத்துக்கு வர போகிறாங்க சாரீ கூட. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து அந்த காயினை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.